ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புற ஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் இந்த வார்த்தையை கிருபையாய் ஆசீர்வதித்து வாக்குத்தத்தமாய் தந்தார். முந்தின காலம் ஈனப்படுத்தப்பட்ட காலம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இனி அப்படி இருப்பது இல்லை. பிற்காலம் மகிமையா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய முந்தின சீரை பார்க்கலாம் கர்த்தர் எனக்கு நற்சீர் உண்டாக செய்வார். பல நேரத்தில் நமக்குள்ள கேள்விகள் எழும்பலாம். எல்லாருக்குள்ளும் எழும்புமா என்று தெரியவில்லை. ஆனால் அநேகருக்குள் எழும்பலாம். என் வாழ்க்கையில் அப்படி நடக்குமா? என் வாழ்க்கை, என்னுடைய பின்னாட்கள் நன்றாயிருக்குமா? எனக்கு செய்வாரா? இப்படிப்பட்ட கேள்விகளோடு யாராவது இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்காக தான் இந்த நாளிலே இந்த வார்த்தை தருகிறார். ஆமென். அதற்கு ஆதாரமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செபுலோனை உங்கள் மத்தியிலே வைத்து ஆவியானவர் காண்பிக்கிற வெளிச்சத்தின் பிரகாரமாக சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த செபுலோன் யார் என்று நமக்கு தெரியும். ஆதியாகமம் 30வது அதிகாரம் அதனுடைய 19, 20 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் லேயாள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 6ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள். லேயாளுக்கு பிறந்த 6வது குமாரன் செபுலோன். செபுலோனை பார்த்ததும் லேயாள் சொல்ற வார்த்தை, தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார் என்று. இந்த லேயாளை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். வாழ்க்கையிலே குறைவு உள்ளவள், புருஷனால் நேசிக்கப்படாதவள். ராகேல் அவள் வீட்டில் தான் வளருகிறாள். அவள் மிகவும் சௌந்தரியம் உள்ளவள். எனவே இந்த லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 29:31 லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். அப்படி கற்பம் தரிக்கும்படி செய்து அவள் பெற்ற முதல் குமாரன் தான் யார் என்றால் ரூபன். நல்ல கவனமா கேளுங்க. இப்ப ராகேலுக்கு லேயாளுக்கு என்ன கிடைக்கிறது என்றால் கிருபை கிடைக்கிறது. அந்த கிருபை தான் என்ன தெரியுமா? கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் நினைக்கிறார். தேவ கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம்னாலே நம்ம கர்த்தருடைய பார்வையிலும் கர்த்தருடைய நினைவிலும் இருக்கிறோம் என்று அர்த்தம். எனவேதான் தேவ பிள்ளைங்க ஜெபிக்கும் போது கர்த்தாவை பாரும், கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி ஜெபிப்பார்கள். ஆண்டவரே நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிப்பார்கள். கர்த்தர் நினைத்தருளினார். நினைத்தருளின போது என்ன கிடைக்கிறது என்றால் அவளுக்கு கிருபை கிடைக்கிறது. காரணம், நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கிருபை கிடைக்கிறது. அந்த கிருபை பெற்றவள் இப்பொழுது அவளுக்கு யார் பிறக்கிறா அப்படின்னா ரூபன் பிறக்கிறான். இந்த ரூபன் பிறந்த போது லேயாள் சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு, கர்த்தரின் சிறுமையை பார்த்து அருளினார். என் சிறுமையை பார்த்து எனக்கு ரூபனை கொடுத்தார். அப்ப இந்த ரூபன் உண்மையிலே இந்த ரூபன் பிறந்ததுனால லேயாளுக்கு என்ன கிடைத்தது அப்படின்னா கனம் கிடைத்தது. கனம் கிடைத்தது, ரெஸ்பெக்ட் கிடைக்கிறது.
அற்பமா எண்ணப்பட்ட ஒருத்தங்களுக்கு கனம் கிடைக்கிறது என்பது அது ஒரு பெரிய blessing. ஆமென். ஆகாது என்று தள்ளின கல் தலைக்கல் ஆயிட்டுன்னு அது எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? ஆச்சரியமா. அதாவது லேயாள பார்த்து முகத்தை திருப்பினவங்க எல்லாம் இப்ப ரூபன் பிறந்ததும் பார்க்க வராங்க. இதான் ரெஸ்பெக்ட். நம்மளை தேடாதவங்க எல்லாம் நம்மளை தேடுறாங்கன்னா அது கனம். நம்ம கண்களை ஏறிட்டு பார்க்காதவங்க எல்லாம் பார்க்கறாங்கன்னா கனம். ஆமென். கர்த்தர் நினைத்தாலே போதும். ஆமென். ஹalleluya. அவர் எளியவனை சிறுமையின் என்று எடுத்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இப்பொழுது என்ன கிடைக்கிறது லேயாளுக்கு அப்படின்னா கனம் கிடைக்கிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவள் சிறுமையை கேட்டருளி பார்த்தருளி ரூபனை கொடுக்கிறார். கேட்டருளி யாரை கொடுக்கிறார் அப்படின்னா சிமியோனை கொடுக்கிறார். சிமியோனை பெற்றுக்கொண்ட போது லேயாள் சொல்றாங்க, நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார். சிமியோன் கூட கொடுக்கப்படுகிறான் என்றால் இப்பொழுது லேயாள் உண்மையிலே கனம் பெற்றவளாய் மட்டுமல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கிறாள். கனம் கிடைக்கிறது, ஆசீர்வாதம் கிடைக்கிறது. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ரூபன் பிறந்த போது லேயாளுக்கு கனம், சிமியோன் பிறந்த போது ஆசீர்வாதம் என கூட கொடுக்கப்படுகிறது. அங்க ஸ்டாப் ஆகல. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். இப்பொழுது என்ன கிடைக்கிறது தெரியுமா? ஒன்று சேருதல். அதுவரை தனித்தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப ஒன்று சேர்க்கிற நிலைமை. ஒரு குடும்பம் ஒன்று சேர்றது என்பது எவ்வளவு பெரிய கொண்டாட்டம் தெரியுமா? ஆமே. இப்ப தேவன் பாராட்டுகிற கிருபை கொடுக்கப்படுகிறது, கிருபை ஊற்றப்படுகிறது. அற்பமா எண்ணப்பட்டவளுக்கு கனம் கிடைக்கிறது, ஆசீர்வாதம் கிடைக்கிறது, குடும்பம் ஒண்ணு சேருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மீண்டும் கர்ப்பவதி ஆகிறாள். சில பாக்குறாங்க, என்னடா இது இன்னைக்கு ஃபுல்லா கர்ப்பவதி, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் கர்ப்பவதி ஆகிறாள். இப்ப அவளுக்கு என்ன தாங்க முடியல தெரியுமா? மகிழ்ச்சி தாங்க முடியல. அவ கொண்டாட ஆரம்பிக்கிறாள். அதுதான் யூதா என்று பெயர் வைக்கிறாள். துதிக்க ஆரம்பிக்கிறாள். ஆமென். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ரிசல்ட் வந்துட்டுனா எல்லாரும் கொண்டாட ஆரம்பிப்பாங்க. இப்போ அவ ரொம்ப பிரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா, துதிக்க ஆரம்பிக்கிறா. அதன் அர்த்தம் என்ன? அவளை பொறுத்த வரைக்கும், லேயாளை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாம் கிடைத்தது. ரூபன் இருக்கிறான். ஆமென். பொதுவா சொல்லுவாங்க ஊர்ல, இங்க பாரு, கடைசி காலத்துல உன்னை தூக்குறதுக்கு 4 பேரையாவது சம்பாதிச்சு வையுமாங்க. கரெக்டா 4 பேர் இருக்கிறாங்க. போதும், தாராளம் போதும். இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு என்று போயிட்டு. நான் இந்த சரித்திரத்துக்குள் போகவில்லை. நான் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த நாட்களிலே அடியானோடு பேசின அந்த ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். இந்த இடத்துல கிருபை நிறுத்தப்படுகிறது, கிருபை நிறுத்தப்படுகிறது. என தேவையானது கிடைத்து விட்டது. ஆமே. இனி என்ன வேணும்? லேயாளுக்கு இனி என்ன வேணும்? லேயாளுக்கு இனி என்ன வேணும்? ரூபன் இருக்கிறான், சேஷ்டபுத்திர பாகத்தை உடையவன் இருக்கிறான், சிமியோன் இருக்கிறான், லேவி இருக்கிறான், யூதா இருக்கிறான், எல்லாமே இருக்கிறாங்க. இனி என்ன வேண்டும்? கிருபை நிறுத்தப்படுகிறது. அப்ப யார் தேவையில்லை தெரியுமா? செபுலோன் தேவையில்லை. லேயாளுக்கு யார் தேவையில்லை? செபுலோன் தேவையில்லை. செபுலோன் கண்டிப்பா வேணுமான்னு கேட்டா இல்ல, இல்ல. செபுலோன் இல்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் லேயாளுக்கு நீ செபுலோன் தேவையில்லை, தேவையில்லாம இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? இந்த நிறுத்தப்பட்ட கிருபையை நீட்டுவது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. இந்த இடத்துல பிள்ளை பேரு நின்று போயிட்டு இருக்கு. அங்க கிருபை ஸ்டாப் ஆகுது, நிறுத்தப்படுகிறது. ஆனா அடுத்து நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், மீண்டும் மீண்டும் அந்த கிருபை எக்ஸ்டெண்ட் ஆகுது, கிருபை நீட்டப்படுகிறது. ஏன் நீட்டப்படுகிறது என்று நான் இதை சொல்லும் போது உங்களுக்கு புரிய வரும். இப்பொழுது
ஆறாவதாக அடுத்து காத்து பிறக்கிறான். அதன் பிறகு ஆறாவதாக யார் பிறக்கிறா தெரியுமா? செபுலோன் பிறக்கிறான். இந்த செபுலோன் பிறக்கும் போது இந்த லேயாள் சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. என்ன வார்த்தை? வாசியுங்கள். ஆதியாகமம் 30:20. இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டார். செபுலோன் என்றால் dwelling, குடியிருப்பு. இன்னும் சொல்லணும்னா ஒரு வீடு. பாருங்க, கனம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, ஒன்றா இருக்கிறார்கள், கொண்டாட்டம் இருக்கிறது, எல்லாம் இருந்தும் அந்த வீடு பூரணமாகணும்னா யார் உள்ள வரணும் தெரியுமா? ஆமென். இந்த செபுலோன் உள்ள வரணும். இதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள், நிறுத்தப்பட்ட கிருபையை நீட்டுறார். செபுலோன் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா செபுலோன் வேணுங்கிறது கர்த்தருடைய திட்டம் முன்னதாக நியமித்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆபிரகாம் சொல்ற, ஆண்டவரே நானும் பரலோகத்து வர, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இன்னும் கம்ப்ளீட் ஆகலையா? பவுல் சொல்றார், ஆண்டவரே நானும் வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, கம்ப்ளீட் ஆகலையா? நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்லாம் சொல்லிட்டேன், கம்ப்ளீட் ஆகலைன்னா புரியும்படி சொல்றேன். கல்யாண வீட்டுக்கெல்லாம் போகும்போது சாப்பிட போய் உட்காந்துருப்போம். முதல்ல போய் உட்காந்துட்டோம்னு வைங்களேன், உட்காந்துட்டோம். அந்த ரோல இன்னும் இருக்கு, ஒரு 50 சேர் இருக்கு. ஃபர்ஸ்ட் போய் உட்காந்துட்டோம், ரைட், நல்லா உட்காந்தாச்சு. போடுப்பா வெயிட். எதுக்கு வெயிட்? எதுக்கு வெயிட் சொல்லுங்க. ஹலோ, முடிவோட வந்திருக்கீங்களா? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். ஆமே, கர்த்தர் எனக்கு நாசியில சுவாசம் வைத்திருப்பது அவரை பிரஸ்தாபப்படுத்தன்னு சொல்றவங்க கை அசைச்சு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இப்ப சொல்லுங்க, எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க? சேரு முதலா வந்திருந்தாலும் அந்த சேரு ஃபுல்லானாதான். அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆள் என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க தெரியுமா? எங்க போனானோ, எப்படிங்க இருக்கும் சார், வேணுங்க சார், வெயிட். இப்படிதான் எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க, வெயிட் பண்ணி. அவர்கள் எல்லாரும் நம்மளை யாரு கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம்? அவங்க 2 பேரும் கம்பெனி என்ன சேர்க்கவே மாட்டாங்க. வெளிவா, அவங்க 2 என்ன கர்த்தர் ஒண்ணு யார் கூட வச்சிருக்கிறார் பாரு. ஏனோக்கு, ஆபிரகாம், ஈசாக்கு, தாவீது, மோசே, இப்படி வைக்கும் போது அவங்க இங்க நீங்க வேணா பாருங்க, விளம்பும் போது அவங்களுக்கு 2 பீஸ் வைப்பாங்க, எனக்கு வெறும் 4 தான். நம்ம கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார். இப்போ இதே நேரத்துல செபுலோன் இல்லைன்னா, அதாவது இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வரும் பாருங்க, ஒரு ஆஃப்டர்நூன் வரும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் யாரு வின் பண்ணுவாங்க அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஆனா ஈவினிங் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆனா கொண்டாட்டம் எப்போ ஆரம்பிப்பாங்க தெரியுமா? மதியம். காலையிலே ஆரம்பிக்க மாட்டாங்க, மத்தியானமே ஆரம்பிச்சிருவாங்க. சாமுவேல் வீட்டுக்கு வராரு, பெத்லகேமுக்கு வராரு. அவர் வராருனாலே அது அதிசயம். அவர் ரொம்ப எல்லாம் வெளியே தன்னை காண்பிக்க மாட்டார், தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதன். வந்ததும் மூப்பர்கள் ஓடி வராங்க, சமாதானம் தானா? எஸ், சமாதானம் தானா? பலி விருந்துக்கு உங்களை அழைக்க வந்திருக்கிறேன். எல்லாரும் விருந்து கூப்பிடுறாங்க. ஈசாயும் அவன் குமாரரையும் கூட்டிட்டு வா அப்படி சொன்ன ஈசாயும் பிள்ளைகளும் வந்துட்டாங்க. எல்லாம் வந்து ரெடியா இருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, இந்த விருந்து நடக்காது அப்படின்னு. ஏன் ஆண்டவரே? நான் எதிர்பார்த்த ஒருத்தன் வரல. விருந்து அழைக்கப்பொழுது ஈசாயும் குமாரர்களும் வீட்டில் இருக்கிறாங்க, ஆனா ஒருவன் மட்டும் காட்டில் இருக்கிறான். அப்போ இந்த அழைப்பு வீட்டில் இருந்து எதுவரை நீட்டப்படணும் தெரியுமா? காடு வர. இவங்கெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. அதன் பிறகுதான் யுத்த களத்துக்கு போகிறார்கள். இந்த விருந்து அழைப்பு வரும்போது இவங்க எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, ஒருவன் மட்டும் காட்டில் இருக்கிறான். இந்த அழைப்பு நம்ம பல நேரத்தில் நம்முடைய அழைப்பை வந்து சுருக்கிட்டே இருப்போம். கோவிட் டைம்ல ரொம்ப சுருக்கிட்டோம். ஆமென்.
சிலருக்கு அது ரொம்ப வசதியா போச்சு, செலவு மிச்சம். ஆமே. ஆனா நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க ரொம்ப தூரத்துல இருக்கும்போது அந்த அழைப்பு அங்க போகும் பாருங்க. ஆமே. அந்த அழைப்பு போகும். தாவீது எங்க இருக்கிறான் தெரியுமா? எங்கேயோ இருக்கிறான். போன் இருந்தா கூட கிடைக்காது, டவர் இல்லாத இடத்துல இருக்கிறான், காட்டுல இருக்கிறான். எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறாங்க. சாமுவேல் சொல்றார், நான் சாப்பிட மாட்டேன். ஆமே. இப்ப மற்றவர்கள்லாம் ஏன் எல்லாம் ரெடி, விருந்து ரெடி, ஆனா யாரும் சாமுவேல் கை வைக்காம வேற யாராவது கை வச்சா நல்லா இருக்குமா? ஆமே. நம்ம ஒருத்தங்களை விருந்துக்கு கூப்பிடுறோம், அவங்க வராங்க, ஐயா சாப்பிடுங்கன்னு சொல்றோம். அவங்க இப்போ நான் கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுறேன் அப்படி சொல்லும்போது நீங்க எப்ப வேணாலும் சாப்பிடுங்க அப்படி சொல்லி நம்ம சாப்பிடுவோமா? இல்ல, சில கிருபை விட்டவங்க இருக்கிறாங்க. சாமுவேல் சாப்பிடல, யாருக்குமே சாப்பிட முடியும். எல்லாரும் இருக்கிற வீட்டுல இருக்கிற அத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனா சாப்பிட முடியல. அங்க இருந்த அழைப்பு எங்க வர போகுது பாருங்க. கொஞ்ச தூரம் போயிட்டு காணவில்லை என்று திரும்பி வரவில்லை. ஆமே. காரணம், தேடி போனது கழுதை அல்ல, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன. ஹல்லேலூயா. அழைப்பு அங்க வர போகுது. பூமியின் கடையாந்தரம் வரைக்கும். தேவ பிள்ளைகளை, நாம் நிறுத்தப்பட்ட கிருபையில் வந்தவர்கள் அல்ல, நாம் நீட்டப்பட்ட கிருபையிலே வந்தவர்கள். உயரத்தில் இருந்தவர் கை நீட்டி தாவீது வர்றது வரைக்கும் அவங்க அப்பாக்கு அவன் பிரதர்ஸ்கள் எப்படி இருக்கும், இவன் எங்க இருக்கான்? இப்ப எல்லாரும் என்ன விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? யார் வந்தாகணும்? தாவீது வந்தாகணும். அதனாலதான் தேவதூதர்களும் உற்று பார்க்க ஆசையா இருந்தார்களாம். ஆண்டவரே, ஆபிரகாம் லைஃபும் கம்ப்ளீட் ஆகலையா? கம்ப்ளீட் ஆகல. அப்ப யாரு வந்தா கம்ப்ளீட் ஆக? ஆண்டவரே, இங்க பாரு, சர்வீஸ் டைம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வரணும், எல்லாரும் வரணும். அவர்கள் எல்லாரும் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடி. எத்தனை பேர் நம்புறீங்க? எபிரேயர் 11:40 என்ன வச்சுதான் எழுதி இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென். எபிரேயர் 11:40 அவர்கள் எல்லாரும் நம்மை இல்லாமல் பூரண. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலக உறவுகள், ஆமென், நம்ம இல்லாம ஃபங்க்ஷன் வைக்கலாம். பரலோக உறவு நாம இல்லாம எந்த ஃபங்க்ஷனை வைக்க மாட்டா. நல்ல கைகளை தட்டி ஓராலாமா காராபா. ஆமென். ஆமென். நான் அதை கம்ப்ளீட்டா பிலீவ் பண்றேன். நான் இல்லாம பரலோகத்துல ஃபங்க்ஷன் இல்ல. எனக்கு அவர் பாராட்டின கிருபை அப்படிப்பட்ட கிருபை. ஆமென். இளைய குமாரன் வந்ததுக்கு அப்புறம் தான் கொண்டாட்டமே நடக்குது வீட்டுல. ஏன் அதுவரை வீட்டுல சாப்பாடு இல்லையா? எல்லாம் இருக்கு. அவர் எதிர்பார்க்கிறவன் இல்ல. மூத்த குமாரன் நிக்கிறான், அவனுடைய ஆதங்கள்லாம் ஒரு ஆட்டுக்குட்டிய கூட தரலையே தரலையே தரலையே, இப்படிதான் ஆதங்கப்படுறாங்களோ என்னமோ தெரியல. ஆமென். அவர்கள் எல்லாரும் நம்மை அல்லாமல். அதன் அர்த்தம் என்ன? இங்க பாரு, நீ இல்லைன்னாலும் உன் சொந்தக்காரங்க சேர்ந்து காரியத்தெல்லாம் நடத்திடுவாங்க. நாம இல்லைன்னாலும் காரியம் நடக்கும். எந்த காரியம் நம்ம இல்லாம நடக்காம போயிருக்கு? நான் சொல்றது கர்த்தருக்கு எடுத்த காரியம். எந்த காரியம்? என்னைக்குமே நம்ம மைண்ட்ல என்ன கொண்டு வந்துட தெரியுமா? நான் மட்டும் இல்லைன்னா இல்ல, நான் சேர்க்கப்பட்டவன், கிருபையாய் சேர்க்கப்பட்டவன். குப்பையில் இருந்தே இயேசுவே உந்தன் கரத்தால் தூக்கி எடுத்தீ. ருசிச்சவங்க கைகளை உயர்த்தி, குப்பையில் இருந்தே இயேசுவே உந்தன் கரத்தால் தூக்கி எடுத்தீ. உந்தனின் அன்பின் அடையாளமாகவே ஆமென். எதற்குமே உதவாத ஓஹோ
மலையின் மறைவுக்குள்ளாய் ஆமென் கரத்தின் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிருபைய கனம் பண்ணவும் இந்த கிருபைய கொண்டாடவும் பழகணும். ஆமென். நிறுத்தப்பட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமென். நிறைய பேர் 2000 வருஷத்துல இயேசு வருவார்னு ப்ராஃபஸி சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்க. அவங்க யாரையும் நான் குறை சொல்லலை. அவங்க இந்த கால கணக்கை வைத்து அதுல அநேகர் சொன்னாங்க. ஏன்னா அந்த உலகம், அதாவது தேவன் மனிதனை உலகத்தை படைத்த அந்த கால கணக்கை வைத்து நீங்க பாத்தீங்கன்னா முதல் 2000 வருடங்கள் மனசாட்சி காலம் வேத கணக்கின்படி. அடுத்த 2000 வருஷங்கிறது நியாயப்பிரமாண காலம். 4000 வருஷம் ஆச்சு. அடுத்து அப்பதான் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த பூமியில வரார். சிலுவையில மரித்து காலத்தை பிரிக்கிறார். அதன் பிறகு அடுத்த 2000 இயர் கிரேஸ் பீரியட். அப்போ மனசாட்சிக்கு 2000 வருஷம், மனசாட்சி காலத்துக்கு 2000 வருஷம், நியாயப்பிரமாண காலத்துக்கு 2000 வருஷம்னா அப்ப கிருபையின் காலத்துக்கு எத்தனை வருஷம் இருக்கணும்? அதை கணக்கு பண்ணி நிறைய பேர் சொன்னாங்க 2000 ஆண்டவர் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆனா 2000 தாண்டி 2025 வரை நீட்டப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்த கேள்வி, 2000 ஆண்டவர் வந்தா எத்தனை பேர் போயிருந்திருப்போம்? ஆமென். அந்த கிருபை நீட்டப்பட்டதுனால தானே. 2020 வந்திருந்தா இந்த கிருபை மட்டும் நீட்டப்படலைன்னா. ஆமென். இந்த கிருபை நீட்டப்பட்டது. நம்ம நோவா நாட்களில் இல்லை. நோவா நாட்கள்ல இருந்திருந்தா நாமும் பேழைக்குள்ள போயிருந்திருக்க மாட்டோம். நோவா நாட்கள்ல எப்படின்னா அவங்க பேழைக்குள்ள வரணும். கிறிஸ்துவின் நாட்கள் எப்படின்னா அவர் கை நீட்டி இழுத்து கொண்டு. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு தந்த ரட்சிப்பு. நான் சேர்க்கப்பட்டவன். நான் இந்த இடத்துல நான் இல்லைனாலும் எல்லாமே நடக்கும். இந்த உணர்வு எல்லாருக்குள்ள இருக்கணும். நம்ம தான் இங்க ஒண்ணும் கிடையாது. செபுலனே, நீ வர்றதுக்கு முன்னாடியே லேயாள் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டா. அவ ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு போதும் போதும். செபுலன் வந்ததுக்கு அப்புறம் இல்ல, ஆனா இது கர்த்தருடைய திட்டம். அவர் முன்னதாக நியமித்தார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுக்கும் போது லேவி எங்க இருந்தானோ தெரியுமா? ஆபிரகாமின் அறையில் இருந்தானா. அறையில் எங்க? ஆபிரகாமுக்கு தெரியும், ஈசாக்கே பிறக்கல. ஆமே, நாம் எல்லாம் தற்செயலாய் வந்தவர்கள் அல்ல. ஏதோ வழியில கிடந்து ஆமே ஆள் இல்லாம சேர்க்கப்பட்டவர்கள் அல்ல. தேவன் முன்னதாக நியமித்தது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. சில நேரத்துல நம்ம இல்லைன்னா அந்த எண்ணமே இருக்க கூடாது. நான் இல்லைன்னாலும் ஒண்ணுதான். 100 ஆடு ஒண்ணு மிஸ் ஆச்சு. 99 ஆடை போட்டோ எடுத்து இந்த 100 சொல்லுங்க, எல்லாரும் நம்புவாங்க. இதுல என்ன குறை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா மேய்ப்பனுக்கு மட்டும்தான், நம்ம இரத்தத்தால மீட்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் சொல்றார், என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், ஆட்டு தொழுவத்தில் இருந்து அவனை எடுத்தேன். சாமுவேல் தன் கைய எலியா பக்கம் வரைக்கும் தான் நீட்ட முடியும். ஏன்னா எலியாவு தான் பக்கத்துல இருக்கிறான், தாவீது காட்டில் இருக்கிறான். சாமுவேல் இவனாக்கும் என்று ஆமென் தன் கையை எலியாவுக்கு நேராக நீட்டும் போது பரத்திலிருந்து ஒருவர், இவன் அல்ல அவன் என்று தாவீதுக்கு நேராக கையை நீட்டுறான். நீட்டப்பட்ட கிருபை இது. எவ்வளவோ எவ்வளவோ உயர்ந்தது உம் அன்பு, அளவே இல்லாத. ஆமே ஆண்டவர், நான் இல்லைன்னாலும் இல்லை நடக்கும். ஆனா நானும் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க பாத்தீங்களா? நீங்க கவனிச்சீங்களா? இயேசு எத்தனை தடவை தனியா ஜெபம் பண்ண போனார், எத்தனை வாட்டி தனியா ஜெபம் பண்ண போனார். ஏன் இப்ப மட்டும் பேதுரு, யோவான், யாக்கோபை கூட்டிட்டு போகணும் ஒரு மலைக்கு? எத்தனை முறை 14வது அதிகாரத்துல மலையில ஜெபம் பண்றதுக்கு தனியா தான் போறார். இப்படி பல முறை தனியா போறார். ஆனா இப்போ நீ வா நீ வா நீ இருக்கணும் பேதுரு. ஆண்டவரே, நான் லைட்டா தூங்குவேன், பரவாயில்லவா? ஏன்னா அங்க யாரெல்லாம் வராங்க தெரியுமா? மோசே வராங்க, எலியா வராங்க. ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா? மோசையின் எலியாவின் ஆசை என்ன தெரியுமா? அங்க இயேசு இருக்கணும். ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா? அங்க பேதுருவா இருக்கணும். ஆமே, நான் பரலோகத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரே ஒரு உண்டு.
என்னை நீட்டப்பட்ட கிருபையினால். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பல நேரத்தில் நம்ம இப்படிதான் ஒருத்தர் சொன்னார், இப்படி இந்த டேட்ல மகளுக்கு மேரேஜ் வச்சிருக்க, நீங்க வரணும் அப்படின்னார். நான் சொன்னேன், அந்த டேட்ல நான் ஊர்ல இல்ல, நான் வெளியூர். உடனே அடுத்த வார்த்தை, நீங்க இல்லைன்னா கல்யாணமா? நீங்க இல்லைன்னா கல்யாணத்தை நான் கேன்சல் பண்ணிடுவேன். நான் இல்ல, கல்யாணம் நல்லா நடந்துச்சு, ஒரு குறை இல்லை. ஒரு வாரம் கழிச்சு போன் பண்ணி, எப்படி நடந்துச்சு? சூப்பர், ஒரு குறை இல்லாம. ஏதோ நான் இல்லைன்னா கல்யாணத்தையே இப்படிதான் சொல்லுவாங்க. நம்பாதீங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா நம்பிராதீங்க. நீங்க இல்லைன்னா ரொம்ப நல்லா நடக்கும். அப்பதான் ஒருவேளை நான் இருந்திருந்தா கூட இவ்வளவு நல்லா நடந்திருக்காது. நம்ம பல நேரத்தில் என்ன தெரியுமா, நம்ம மட்டும் இல்லைன்னா நம்ம தான் அந்த செபலம். ரூபன், சிமியோன், லேவி, யூதான்னு பெரிய ஜெயன்ட்ஸ் இருக்கிறாங்க. இதுக்கிடையில நான் மட்டும் இல்லைன்னா தெளிவா. ஆமே, நீ எப்படி தெரியுமாப்பா? நீ எப்படி தெரியுமாப்பா? தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட கைகளை உயர்த்தி தூக்கி ஆமென் சேர்த்து கொண்ட ஹல்லேலூயா மழை ஜீசஸ் முடிந்ததென்று தாவீது கேட்கிறார், யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்டத்தக்க யாராவது இருக்கிறாங்களா? அப்படி சொல்லும் போது மேவிபோசேத் சொல்றாரு, சீபா சொல்றான், ஒருவன் இருக்கிறான், 2 காலம் முடமா இருக்கிறான். எங்க இருக்கிறான்? எங்கேயோ இருக்கிறான். அதாவது இந்த எல்லையை தாண்டி வெளியே இருக்கிறான். தூக்க அவனை. நீட்டப்பட்ட கிருபை. இந்த மேவிபோசேத் இல்லாம ராஜாவுக்கு சாப்பாடு இறங்காதா? சொல்ல, சீபா நீ எல்லாம் இனி சாப்பிடணும்னா மேவிபோசேத் உள்ள வரணும். என் பந்தியில் அவன் இருக்கணும். அடுத்த சாப்பாடு வேளையில நான் உட்கார்ந்து இருக்கும் போது டைனிங் டேபிள் அவன் இருக்கணும். தூக்கிட்டு வா, நேரம் தூக்கிட்டு வந்தாங்க. மேவிபோசேத் இல்லாம தாவீதுக்கு சாப்பாடு இறங்காது. மேவிபோசேத் இந்த பந்தியில இல்லைன்னா சாப்பாடு நடக்காதா? எல்லாம் நடக்கும், சூப்பரா நடக்கும். ஆனா ராஜாவுக்கு ஆசை மேவிபோசேத் இருக்கணும். அவர் ஆசைப்பட்டதுனால தாங்க இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் அமர்ந்து நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ருசித்தவங்க மட்டும் கரங்களை தட்டி அதான் பாடமே, பழுதாய் கிடந்த என்னை பயன்படுத்தின அன்பே, பாவம் நிறைந்த என்னை பரிசுத்தமாக்கின அன்பே, பழுதாய் கிடந்த என்னை பரிசுத்தமாக்கின அன்பே, நீர் இல்லாமல் நான் இல்லை, நினைவில்லாமல் ஆமே, நீர் இல்லாமல் ஜீசஸ் ஹல்லேலூயா. அநாதையான என்னை அநாதையான என்னை நீர் இல்லாமல் நான் இல்லை ஜீசஸ். Gloria la mashantana raba kadaro, நீர் இல்லாமல் ஆமென், நினைவில்லாமல். இந்த கிருபையை நாம எப்படி பெற்றுக்கொண்டோம் தெரியுமா?
இந்த கிருபை நமக்கு எப்படி கிடைத்தது? இதை நம்ம யோசிக்கணும், இதை நம்ம அறிந்து கொள்ளணும். நாம் கிருபையை அனுபவிக்கிறோம், அதனாலதான் உயிரோடு இருக்கிறோம். காலை எழுந்து கடன்களை எல்லாம் செய்கிறோம், எல்லாம் நம்ம கடமைகளை செய்கிறோம். நம்ம வரோம், வந்து உட்கார்றோம், போறோம், சாப்பிடுறோம், உடுத்துறோம், நன்மைகளை. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்க கிருபையை அனுபவிக்கிறோம். நான் கிருபையை அனுபவித்தா மட்டும் போதாது, இந்த கிருபையை அறிந்து கொள்ளணும். ஆமா, ஒரே ஒரு காட்டுல லட்சக்கணக்கு ஜனங்கள் சாப்பிடுறதுக்கு காடையை கொடுக்கிறவர் தான் ஆண்டவர். காடையை கொடுக்க கல்வாரி தேவையில்லை, காற்று போதும். ஆனா பரலோகத்தை கொடுக்கிறதுக்கு கல்வாரி தேவை, இயேசு தேவை. ஆமென். இந்த சத்தியத்தை பவுல் அறிந்ததுனாலதான் சொல்றார், இனி நான் அடிமைப்பட மாட்டேன். எவ்வளவு எனக்காக இயேசு யாராக்கப்பட்டிருக்கிறார்? பாவமாக, என் பாவம், என் பாவம், என் பாவம், என்னில் இருந்த அக்கிரமம் அவர் மேல விழப்பட்டு, என்னுடைய பாவம். அதனாலதான் இயேசு சொன்னார், மோசே நாட்களிலே அந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்படுவார். வெண்கல சர்ப்பம் எப்போ உயர்த்தப்பட்டது? எதனால உயர்த்தப்பட்டுச்சு? ஜனங்கள் மன்னாவை வெறுத்தார்கள், நிறைய முறுமுறுத்தாங்க, அப்பெல்லாம் சகிச்சார். அந்த மன்னாவை வெறுத்தாங்க பாருங்க, அவ்வளவுதான், ஆண்டவரை தாங்க முடியல. ஒருவனுக்குள்ள பாவம் கம்ப்ளீட்டா போயிட்டு வைங்களேன், அந்த வசனத்தை வெறுத்துருவாங்க. வசனம் கேட்க கூட முடியாது அவங்களுக்கு. அந்த டைம் வேற வேற யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆண்டவரை விட்டு கம்ப்ளீட்டா வெளியே போறாங்கன்னு அர்த்தம். வசனத்து மேல இருக்கு, அவங்கள பார்த்தாலே தெரியும் நல்ல இன்ட்ரெஸ்டா தான் கேட்டுட்டு இருக்கிறாங்களா இல்லையான்னு. கம்ப்ளீட்டா வெளியே போயிட்டாங்கன்னு அர்த்தம். மன்னாவை விட்டு, மன்னா வேண்டாம், இது எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்குன்ட்டாங்க. அவ்வளவுதான், ஆண்டவர் அதுவரை போர்த்தார். அதுக்கப்புறம் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பிட்டார். பாம்பு ஒவ்வொருத்தனையா கொத்திட்டு இருக்கு. ஜனங்கள்லாம் மடிஞ்சிட்டே இருக்கும்போது ஆப்ஷனே இல்லை. மோசையால நிக்க முடியல, மோசையால நிக்க முடியல. எல்லாரும் அவங்கவுங்க நீதினால அவங்கவுங்கள தான் காப்பாற்ற முடியும். இப்ப கர்த்தர் சொன்ன, இவங்க பிழைக்கணும்னா ஒரே ஒரு வழி என்ன? ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி உயர்த்தி வை. அதை பார்க்கும் போதெல்லாம் அதை சர்ப்பமா பார்க்க மாட்டாங்க. எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? என் பாவம் அது, நான் மட்டும் இப்படி பண்ணாம இருந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? மனுக்குள்ள மட்டும் பாவத்தில் விழாமல் இருந்திருந்தால் என் ஆண்டவர் சிலுவையில் ஏற்றப்பட்டிருப்பாரோ? என் பாவம், மை சின், என் பாவம் எப்பொழுது அவர் மேல் சுமத்தப்பட்டதோ பிதா முகத்தை மறைச்சிட்டார். இயேசு வாழ்க்கையில அனுபவித்த மிகப்பெரிய வலி என்ன தெரியுமா? பரலோக கான்ட்ராக்ட் கட் ஆகிறது. ஒரு தேவ பிள்ளை எங்க துடிக்கணும் தெரியுமா? அவரோடு உறவாட முடியலன்னா துடிக்கணும். பவுல் சொல்றார், நான் அந்த கிருபையை நீ விருதாவாக்க மாட்டேன். அதனாலதான் கேட்கிறேன், நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? நான் எனக்கு பிடிச்சதை இல்லை, நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? ஏன்னா நான் இனி ஆகாதவனா போயிடக்கூடாது. நீங்க அடிமையின் ரூபம் எடுத்து என்ன நீதிமானாக்க, இந்த பாவிகளில் பிரதான பாவி, இந்த பிரதான பாவிய நீதிமானாக்க, பிள்ளையாக்க, பரிசுத்தவானாக்க, பரலோகம் சேர்க்க, அப்பா நீங்க அந்த கேடு, அதான் பைபிள்ல இருக்கு, அவர் அந்த கேடடைந்தார். இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா ஆண்டவரே? அப்ப எப்படிப்பா சேராபீன்களுக்கு உங்களை பார்க்கவே முடியாம, அன்று அவருடைய பிரகாசத்தை பார்க்க முடியாமல் முகத்தை மறைத்தார்கள். இப்பொழுதோ அவர் பாவமாக்கப்பட்டதுனால பரலோக தேவன் முகத்தை மறைக்கிறார்னா எப்படிங்க? யாரால? யாரால? நம்மால. யாருக்காக? நமக்காக. ஏன் ஆண்டவரே, நான் அவ்வளவு அவசியம் ஆண்டவரே, நான் உன் மேல வச்ச அன்பு அவ்வளவு பெருசு, நீ என்னால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். அதனாலதான் சொல்ல, யாக்கோபு நான் உன்னை வெறுத்துட்டேன்னு நினைக்கிறியா? நான் உன்னை வெறுக்கல. என் ஓட்டத்தில் நான் நேசித்தவர், ஆமென், தகப்பன் வீட்டில் கொண்டு, தகப்பன் வீட்டில் கொண்டு, கைகளை உயர்த்தி நம்புவே, நம்புவே, ஆமென், நம்புவே.
ஹல்லேலூயா, ஆமென். யாக்கோவின் புத்திரர் லிஸ்ட் எழுதும் போது அந்த வரிசையில் இந்த செபுலோன் உண்டு. ஆமென். நான் நம்புறேன், இப்படி கிருபை தந்து மீட்டவர் அவர் வரும் நாளினில் அத இமேஜின் பண்ணி பாருங்க. அப்படி வந்து இப்படி கையசிச்சு. ஆமென், ஹல்லேலூயா. சில 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 கூட்டத்துல சில சிக்கியிருப்பாங்க, அவங்களுக்கு முக்கியமானவங்க விஐபியா ஃப்ரெண்ட்ல இருப்பாங்க, வர முடியாது பாருங்க. அப்போ இங்கிருந்து இப்படி கை காட்டுவாங்க, உடனே எல்லாருடைய ஃபோக்கஸும் யார் மேல போகும்? அவங்க மேல போகும். உடனே என்ன பண்ணுவாங்க தெரியும்? உடனே அவங்க முன்னாடி வே கிளியர் ஆகும். உடனே வே கிளியர் ஆகும். இன்னைக்கு நம்ம ஒரு மனுஷனா தெரிகிறோம்னா அதுக்கு பின்னாக ஒரு பெரிய தியாகம் இருக்கிறது. இன்னைக்கு நாம் பரலோக தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம்னா இதை மறக்கவே கூடாது, இதை மறக்கவே கூடாது. தேவன் நம்மை அவருடைய மகிமையாய் வைத்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, இவ்வளவு செய்தவர் உங்க பின்னாட்களை நல்லா வச்சிருக்க மாட்டாரா? இப்ப விசுவாசிக்கிறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் நீட்டப்பட்ட கிருபையிலே சேர்க்கப்பட்டவர். விசுவாசிக்கிறவங்க சத்தமா சொல்லுங்க, நான் நீட்டப்பட்ட கிருபையிலே சேர்க்கப்பட்டவர். என் பின்னாட்கள் மகிமையுள்ளதா இருக்கும். இயேசுவின் நாமத்திலே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கண்களை மூடி, எதற்குமே உதவா. Thank you Holy Spirit. எட்டாத ஆமென், எதற்குமே உதவாத ஜீசஸ், எட்டாத உயரத்திலே கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினே, கரத்தின் நிழலினாலே கண்மலையின் மறைவுக்குள்ளா ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, நான் ரூபன் அல்ல, நான் சிமியோன் அல்ல, நான் லேவியும் அல்ல, நான் மோசே அல்ல, நான் ஆபிரகாம் அல்ல, நான் யாரோ ஆண்டவரே. ஆனா என்னையும் சேர்த்துக்கொள்ளணும்னு நினைச்சீங்களேப்பா ஆண்டவரே. வீட்டுல இருக்கிறவங்க 7 பேர் இருந்தோம், இந்த ஒருவனுக்காக அந்த கிருபை அங்க காடு வர நீட்டுனீங்களே ஆண்டவரே. அந்த பயங்கரமான குழி வரைக்கும் நீட்டுனீங்களேப்பா. நான் இல்லைனாலும் எல்லாம் நடக்கும்பா, நான் இல்லைனாலும் எல்லாரும் ஹாப்பியா தான் இருப்பாங்கப்பா. ஆனா நான் இருக்கணும் நீங்க மட்டும் நினைச்சீங்களே ஆண்டவரே, நீங்க நினைச்சீங்களே ஆண்டவரே. உங்க அன்புக்கு முன்னாக என்ன அர்ப்பணிக்கிறேன். இந்த கிருபையை கனப்படுத்தி வாழ எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.